நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி தேர்தல் பணிக்குழுவை அமைத்து திமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் துவங்க உள்ளது. இதற்கான பணிகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக இறங்கி வருகிறது. குறிப்பாக ஆளும் பாஜக 3வது முறையாக ஆட்சியை பிடிக்க தீவிரம் காட்டி வருகிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி அமைத்து பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு அக்கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழு அமைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு, தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திடும் குழு என மொத்தம் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் கனிமொழி கருணாநிதி தலைவராகவும், TKS இளங்கோவன், AKS விஜயன், அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா, மருத்துவர் எழிலன் நாகநாதன், சென்னை மேயர் பிரியாராஜன் உள்ளிட்டோர் உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் அமைச்சர்கள் KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திடும் குழுவின் தலைவராக TR பாலுவும், உறுப்பினராக KN நேரு, E பெரியசாமி, க பொன்முடி, ராசா, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.